வணக்கம் அன்புடையச்சர்களே. இந்த வாரம் நடந்த முக்கிய நிகழ்வு ஒன்று விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐபிஎல் மேட்சை பற்றி தான். அதாவது இந்த வாரத்தில் ஐபிஎல் மேட்ச்சில் லக்னோவும் எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோதிச்சு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விக்கெட் இழப்பின்றி வெற்றி பெற்றுச்சு. லக்னோ ரொம்ப படு மோசமாக பேட்டிங் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த மைதானத்தில் லக்னோவோட உரிமையாளர், அந்த அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேஎல் ராகுலை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசின மாதிரி கை ஆக்ஷன் பண்ண மாதிரிலாம் வீடியோலாம் பார்த்தோம். இதற்கு நெட்டிசன்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, தனியாக கூப்பிட்டு தான் பேசியிருக்கணும், எல்லாத்துக்கு முன்னாடி பேசியிருக்கக்கூடாதுன்ட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு அணி உரிமையாளர் கோடிக்கணக்கில் போட்டு பணம் போட்டு ஒருத்தங்களை வாங்குறாங்க, ஒரு அணியை வாங்குறாங்க. சப்போஸ் அவங்க தவறு செஞ்சால் குத்தி காட்டுறதுல என்ன தப்பு? அது தவறு செஞ்சால் அவங்க சொல்கிறத தப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அங்கே ப்ரொடக்ஷன் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களை தனியாக கூப்பிட்டு போய் பேசுவாங்களா, எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுவாங்களா? எல்லாத்துக்கும் முன்னாடி தான் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நீதி கிடையாது. அதாவது என்னென்னா, நீ தவறு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உரிமையாளர் கேட்டு தான் ஆவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உண்மைதானே? உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிஜமாக சொல்லப்போனால் ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா, ஏன்னா அவ்வளோ கோடி போட்டு ஒரு உரிமையாளர் ஒரு அணியை வாங்குறாரு அப்படின்னா, அதாவது தோல்வி அடையலாம், படு தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உரிமையாளருக்கு கோபம் தான் வரும். அதை தான் அதை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த அணியும் பார்த்தீங்கன்னா ரன்கள் அடித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டி மாதிரி விளையாடினாங்க. அது உண்மை தானே? அது தவறு தான். ஐபிஎல் டெஸ்ட் போட்டு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா அப்படின்னா அந்த உரிமையாளர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, அவங்க ஈஸியாக வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அந்த உரிமையாளர் கோபம் வராதா? கண்டிப்பாக கோபம் வருங்க. அந்த உரிமையாளர் அவரை பேசினதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி நண்பர்களே.